வெள்ளிக்கிழமை வணக்கம் மித்ரா நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். முதலாவது நேர்காணல் பகுதிக்குள்ளே இப்போது நாங்கள் நுழைய காத்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், பொதுவாக ஒவ்வொரு துறைகளிலும் உயர்ந்து நிற்கின்ற பலரும் சொல்லுகின்ற ஒரு கருத்து தான், ஏதாவது ஒரு விளையாட்டை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், ஏதேனும் ஒரு விளையாட்டை நாங்கள் விளையாட வேண்டும், அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று பொதுவாக எல்லா துறைகளிலும் சிறந்தவர்கள் விளங்குகின்றவர்கள் சொல்வார்கள். காரணம், விளையாட்டு என்பது வெற்றி தோல்வியை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அழகான பாடமாக அமைகிறது. விளையாட்டு என்பது எம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அடித்தளம் விடுகிறது. விளையாட்டு என்பது எங்களை ஒழுக்கச்சிலராக வழிநடத்துகின்றது. விளையாட்டு என்பது எல்லாவற்றையும் தாண்டி எமக்கு தருகின்ற ஒரு அமைதி, ஒரு திருப்தி இதுவாக இருக்கின்றது. ஆகவே இந்த விளையாட்டு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு விருப்பமான விளையாட்டை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். விளையாட்டு வீரர், விளையாட்டு வீராங்கனை என்று நாங்கள் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. அவர்கள் உண்மையிலே வீரர்கள் தான். தன்னுடைய பிறந்த மண்ணுக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் புகழை கொண்டு வந்து சேர்க்கின்றவர்கள் நிச்சயமாக வீரர்கள் தான். எப்படி போர்க்களத்திலே இருக்கின்றவர்கள் போர் வீரர்கள், வீராங்கனைகள் என்று சொல்கின்றோமோ, அதே போலத்தான் விளையாட்டிலே பங்கு பெற்றுகின்றவர்களும் விளையாட்டு வீரர்கள் என்று நாங்கள் பெருமையோடு சொல்லுகின்றோம். ஆக அப்படியான ஒரு வீரரை இன்று நாங்கள் சந்திக்கின்றோம். நம் நாட்டுக்கு 2000 ஆண்டு கால பகுதியிலேயே மரதனோட்ட போட்டியில் தேசிய மட்டத்திலே பல வெற்றிகளை கண்டு சர்வதேச ரீதியிலே சென்று நாட்டுக்கு புகழை தேடி தந்த ரங்கசாமி சித்திரகுமார் அவர்களை இந்த வழி நாங்கள் பணிவன்போடு கலையத்திலே சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஸோ 2001ஆம் ஆண்டு நீங்கள் சர்வதேச மரதன் போட்டியில் கலந்து கொண்டு பதக்கத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க நாட்டுக்கு. அந்த போட்டியை பற்றி நாங்கள் முதல்ல ஆரம்பிப்போம். நான் சர்வதேச போட்டியில் முத தேசிய மட்டத்தில் ப்ளேஸ் பண்ண ஏற்பாடு சர்வதேச எங்கள் இந்தியாவுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகணும். அப்போக்குள்ள அந்த நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அவங்க அந்த நேரத்தில் நானும் இந்த இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் பத்மஸ்ரீன்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து எனக்கு ட்ரைனிங் பண்ணிக்கிற டைமும் இல்லை. நம்மளோட சார் அப்புறம் வந்து அவர் தான் கூட்டிகிட்டு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஐடென்டிட்டி எல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் நான் அவரை கூட்டிகிட்டு வந்து அவரோட வேலையெல்லாம் செஞ்சு அதுக்கு பிற்பாடு தான் நான் போனோம். 2 பேரும் தான் போனோம். அங்கே போயிட்டு இந்த பிளேஸ் இருந்துச்சு திருவனந்தபுரத்தில் 5ஆம் இடம். எத்தனை வீரர்களில் பங்கு பெற்றிருந்தார்கள்? எந்தெந்த நாடுகளிலிருந்து வருகிறார்கள்? ஒரு 7 நாடுகளிலிருந்து வந்திருந்தாங்க. 7 நாடு சின்ன மிரத்தில் வந்தது. தேசிய மட்ட சர்வதேச மட்ட போட்டி தான் அது. கென்யா எல்லாம் வந்திருந்தாங்க. இல்லை 5ஆவது இடம் ஓடி பிளேஸ் ஒன்று பண்ணணும். அதுக்கு பிற்பாடு அப்போது அதுக்கு முன்னதாக இந்த தேசிய மட்டத்தில் நீங்கள் நல்ல அடைவுகளை பெற்றிருக்கிறீங்க இல்லையா? தேசிய மட்டத்தில் உங்களுக்கு இருந்த சேலஞ்சஸ் என்ன? எப்படி நீங்கள் உங்களை தேசிய மட்டத்தில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டீர்கள்? இதை பற்றி பேசுவோமே. தேசிய மட்டத்தில் நான் வந்து ஸ்கூல் மட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிற்பாடு இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது, திகன வீனஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு சொல்லி. அதில் இருந்த ஒரு போலீஸில் ஒருத்தர், அவர் தான் வந்து மீகாமன்னு சொல்லி, அவர் தான் என்னைய முத அந்த என்ன சொல்கிறது பிரதேச மட்டத்தில் போவாங்க தானே, அதுக்கு அவர் தான் முன்னுரிமை எனக்கு கொடுத்தது. அவருக்கு நான் போய் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர்னால தான் நான் இந்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி வந்து நிற்கிற காரணமும் அவர் தான். அதே மாதிரி நான் அதுலேருந்து அப்படியே படிப்படியாக வந்து மத்தியம பலாத் ரேஸ் ஓடணும். ஓடுற அன்னைக்கு தான் இந்த மெய்யப்பன் மனோகரனும் நான் எல்லாம் அன்னைக்கு தான் சந்திச்சது 2005. அதுக்கு பிற்பாடு 2005 நேஷனல் ஓடணும். அதில் நான் 9ஆவது இடம். 9ஆவது இடம் 9ஆவது இடம் வந்த பிற்பாடு அதுக்கு பிற்பாடு தொடர்ந்து நான் ஒவ்வொரு ரேஸும் செய்கிறது, ஒவ்வொரு வருடமும் செஞ்சுக்கிட்டு போவேன். அப்போயே விடாமல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு 2001ஆம் ஆண்டு சர்வதேச மட்டத்துக்கு ஏற்பட்ட போனோம். அதுக்கு பிற்பாடு 2002 பூனை மரத்தன் போனேன். பூனை மரத்தன் போயிட்டு அதில் 3rd பிளேஸ். அதில் வந்து 12,000 பேர் ஓடுனாங்க. 12,000 பேர், 42 நாடுகள், 42 நாட்டிலிருந்து 12,000 பேர். அதில் நீங்கள் வெண்கல பதக்கத்தை நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள். பெருமையாக இருக்கிறது. அதே மாதிரி அந்த போட்டி எப்படி இருக்கும்? அந்த பூனையில் இடம்பெற்ற போட்டி பூனையில் வந்து நான்
சப்பத்தை போட்டுட்டு ஓடினேன். அது இந்த மனோகரன் கொடுத்த சப்பத்தை தான் போட்டுக்கிட்டு ஓடினேன். தென்காசிய சார்க் போட்டியிலே களமிறங்கி நாட்டுக்கு பெருமை தேடி தந்த மனோகர் அவருடைய பாதகத்தை நான் போட்டுக்கிட்டு ஓடினேன். ஓடி சரி இருந்துச்சு. நான் சொன்னால் நீங்கள் ஓடுவீங்க, பிரச்சனை இல்லை. இந்த பல்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த டைமில் நல்லா ட்ரைனிங் பண்ணியிருந்தேன். நான் சூர் பண்ணிக்கிட்டு தான் போயிருந்தேன், மெடல் ஒன்று எடுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஓடிட்டு வந்தேன். அதை நிறைய விஷயங்கள் அதில் நடந்துச்சு. அதுக்கு பிற்பாடு 2003 மலேசியா போனேன். சர்வதேச மன்றத்தில் எடுபட்டு மலேசியா போனேன். அதுலேயும் 10,000 பேர் ஓடுனாங்க. அதுலேயும் ஒரு 38 நாடுகள் வந்துருந்துச்சு. அதுலேயும் 6வது இடம். எப்படி அப்படி இந்த இத்தனை போட்டியாளர்கள் மத்தியிலே இத்தனை நாடுகள், ஒவ்வொரு நாடுகளிலும் இதுக்காக விசேட பயிற்சிகள் வழங்கப்படும், அதுக்கான வளம் இருக்கின்றன அந்த நாடுகள், எப்படி இது சாத்தியமான ஒரு பதக்கத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைத்தது? மனசு தைரியம் தான். இருந்தாலும் இந்த கோச்சை அவர் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாரு. எனக்கும் மனோகரனுக்கும் கொடுத்தாரு. அதே மாதிரி நாங்கள் 2 பேருமே அதே அளவுக்கு ப்ளேஸ் பண்ணணும். அது ஒரு மகிழ்ச்சியான தருணம் இல்லையா? சரி, இப்போது நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு போகிறீங்க. ஏன்னா நீங்கள் சொன்னது போல் 20-30 நாடுகளிலிருந்து போட்டி வீரர்கள் வந்திருக்கின்றார்கள், ஆயிரக்கணக்கில் வீரர்கள் வந்திருக்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற மனதில் பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற பாதை, காலநிலை எல்லாமே மாறுபட்டதாக இருக்கும், சுற்றுச்சூழல் முதற்கொண்டு. எப்படி உங்களுக்கு அது சவாலாக அமைந்ததா? என்ன வகையான சேலஞ்சஸ் நீங்கள் அதுக்கு ஃபேஸ் பண்ணீங்க? நான் அந்தளவுலாம் யோசிக்கலை. மூடுவோம், பார்த்துடலாம், நல்லா பார்த்துடலாம். நான் பெருசாக நான் யோசிக்க மாட்டேன். நான் எந்த விஷயம் செய்ய போனாலும் நான் யோசிக்க மாட்டேன். என்னால் ஏழும் அதை மட்டும் முடிவு பண்ணேன், ஓடுவேன். ஆனால் நான் அந்த ஓடுற இருக்க இடத்துல அந்த ஓடின வீரர்களோட என்னையை ஒப்பிட்டு பார்த்தா நான் தான் சின்ன ஆள். ஆனால் ப்ளேஸ் பண்ண ஏற்பாடு நிறைய பேர் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறது, இந்த மற்ற வீரர்களோட நம்ம இப்படிக்குள்ளே நம்ம கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்மளோட கோச் பக்கத்தில் இருக்கக்குள்ளே எனக்கு கொஞ்சம் அவர் கொஞ்சம் என்னோட பின்னிக்கே தான் நிற்பார். அதனால் கொஞ்சம் லேசாக இருந்துச்சு. கோச்சுடைய பேர் என்ன சொன்னீங்க? கோச்சுடைய ஏஜி ஆரிரத்ன. சரி, இப்போது உங்களுடைய திறமை விளையாட்டுத்துறை சார்ந்து நீங்கள் நாட்டுக்கு தேடி தந்த கௌரவம் தொடர்பாக எங்களுக்கு தெரியும். ஒரு விளையாட்டு வீரராக உங்களுக்கு எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஊர், அதனுடைய பின்னணி, உங்களுடைய பாடசாலை, இதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கட்டும், நேர்களும் ஆவலாக இருப்பார்கள். அதை பற்றி சொல்லுங்கள். நான் மேசன் வேலை தான் செய்கிறேன். இந்த ஊர் அம்பக்கோட்டை, திகன அம்பக்கோட்டை, கண்டி. அங்கே இருந்து தான் நான் மேசன் வேலை செய்கிறது. இருந்தாலும் நம்மளோட பாடசாலை இந்து நேஷனல் காலேஜ், ரஜவல் இந்து தேசிய கல்லூரி. அதில் தான். அதே மாதிரி அங்கே அதில் இருந்து படிப்பிச்சார் ஒரு மனோகரன் சொல்லி சார். அவரை தான் எனக்கு பயிற்சிப்பார். பிடி சார் அவர் தான். அவர் தான் மற்றவங்கெல்லாம் ஓடுவாங்க, பெரிய இன்டர்நேஷ்னல் பிளேயர்லாம் ஓடுவாங்க மேலே பெரிய ரவுண்டில். என்னை 200 மீட்டர் ட்ராக்கில் தான் ஓட வைப்பார். நீ என்னைக்காச்சும் ஓடுவா, அந்த ரவுண்ட் ஓடுவா அப்படிவார். அதனால அவர் என்னையோடு தான் இருப்பார். என்னோட ஒரு காலையிலே வருவார். எனக்காக 5:30 மணிக்கு நான் 5:30 மணிக்கு போயிடுவேன். கிரவுண்டில் ஓட வச்சுட்டு தான் திரும்ப அவர் ஸ்கூலுக்கு போவார். அதுக்கப்புறம் நான் பின்ன போவேன். நிறைய விஷயம் செஞ்சு கொடுத்தாரு இருப்பார். அதே மாதிரி நம்மளோட வீட்டில் அப்பா இருக்கார். அண்ணாவை பார்த்து தான் நான் அந்த மேரத்தானே பழகினேன். அவர் பிரின்சிபல். அவர் ஓடிக்கிட்டு இருக்கக்குள்ள தான் நான் ஆண்டு 6 படிச்சுக்கிருந்தேன். அவரும் அவுது மேரத்தனுக்கு ட்ரைனிங் பண்ணுவாங்க. அதை புது வருடங்கள் போன்ற போட்டிகள். அப்போ அந்த டைமில் நான் அவர் பார்க்கல எனக்கு ஒரு ஆசை, நானும் ஓடணும் அப்படி. அதே மாதிரி நான் மாவலி மேரத்தான் ஓடுனேன். மாவலி மேரத்தான் ஓடக்குள்ள நம்மளோட அண்ணனும் ஓடினார். நிறைய பேர் ஓடணும். அதில் நான் தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி மாவலி கலாப்பு, அந்த 7-9 கலாப்பு இருக்குது. 9 வளையங்கள். அதில் நான் 1995 முதல் ரேஸே நான் தான் பெஸ்ட். டைம் இருந்துச்சு 2:33. அதுக்கு ஒருபாடு 5 வருஷம்
விடாமல் நான் தான் பெஸ்ட் அந்த கலா பிரதேசத்துக்கு. சரி, எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது? இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வகையான ஆர்வம் இருக்கும். இந்த விளையாட்டுத்துறைக்குள்ளே வர வேண்டும் என்கின்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? நான் சின்னதில் கிரிக்கெட் நல்லா விளையாடுவேன். கிரிக்கெட் விளையாடுவேன். இந்த இந்தியா டீம் வந்ததுக்கு அதுதான் நம்மளுக்கு. இந்தியா டீமும் இங்கே ஸ்ரீலங்கா டீம் மேட்ச் விளையாடுறோம் அங்கே தான். நான் எங்கே மேட்ச் இருந்தாலும் நான் போயிட்டு பார்க்க போவேன். கண்டி ஆஸ்கிரியா அஸ்கிரியா வருவேன், இங்கே கத்தாராமா வருவேன். அப்படி இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு ஸ்போர்ட்ஸ் இங்கிட்டு சார் வந்து என்னோட இந்த மனோகரன் சார் வந்து என்னை இந்த சைடு கொஞ்சம் இழுத்தார். இந்த ஓடுறதுக்கெல்லாம் செட் வருவார். அவர் தான் எனக்கு ஸ்கின்னு கூட அவர் தான் வாங்கி கொடுத்தார். பாடசாலை காலங்களில் ஓடிட்டுருக்கிறீங்களா? பாடசாலை போட்டிகளில். அப்போ இந்த அளவுக்கு கேப் இருக்கும் உங்களுக்கும் செகண்ட் பிளேஸ் எடுக்கிறவங்களுக்கும்? ஒரு நான் பாடசாலை மெரத்தன் வைக்கல இந்த டைமில் 800 மீட்டரும் 1500 மீட்டர் வச்சேன். 800 மீட்டரில் ஒரு 20 மீட்டர் நான் ஆண்டு 11 படிக்கக்குள்ள அதுதான் கடைசி ரெக்கார்ட் வச்சுட்டு தான் நான் ஸ்கூல் அவுட் ஆனேன். சரி, இப்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த போட்டிகள் எல்லாம் பங்கு பெறுகிற 2000 ஆண்டு கால பகுதிகளில் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்பாக இந்த போட்டிகள்லாம் பங்கு பெறுவதற்கு சர்வதேச ரீதியில் போய் பங்கு பெறுறதுக்கு உங்களுக்கு பக்க பலமாக இருந்ததெல்லாம் யார் இருந்தவர்கள்? அவர்கள் பற்றி பேசுவோம். நம்மளோட அம்மாவும் அப்பாவும். ஏன்னா நான் சர்வதேச போகிறதுக்கு முன்னுக்கு நான் வேலைக்கெல்லாம் பெருசாக குறவு, வேலைக்கு போகிறது குறவு, அப்பாட போகிறது வேலைக்கு வர்றது. ஆனால் அவங்க தான் எனக்கு எல்லா காசு உதவி பண உதவியிலேருந்து எல்லா உதவியும் அவங்க தான் செய்வாங்க. நம்மளோட அண்ணா இருக்கார், அவரும் அப்படித்தான். மற்றது மாவழியில் இருந்தாங்க எங்களுக்கு மிஸ் ஒருத்தவங்க, அவங்களும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக உள்ளவங்க. அவங்க நிறைய உதவி செஞ்சுருக்குறாங்க. அவங்க பேர் பிரேமா தென்னகோன். அதே மாதிரி தெல்தனி போலீஸ் அதிகாரி பெரியவர், அவர் வந்து விக்ரமசிங்க, அவர் வந்து என்ன நிறைய உதவி செஞ்சுருக்காரு. நிறைய உதவின்னு சொன்னால் இங்கே நாங்கள் காலிக்கு போகிறது தான் வர சொல்லி காசு கொடுப்பார். மற்றது எங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு அந்த சாமானெலாம் வாங்கி கொடுப்பார். கடலில் அந்த மாதிரி சாமான்லாம் வாங்கி கொடுப்பார். அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறணும். ஏன்னா அவர் மாதிரி இருக்கிறாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் நேற்று கூட நான் போயிட்டு பார்த்தேன், அவர் இருக்கிறாரான்னு கேட்குறதுக்கு போனேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நான் சொல்லிட்டு வருவோம் அப்படின்ட்டு கிடைக்கல எனக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் நம்மளோட அண்ணாவோட படித்த சேர்மார்கள் அவங்கெல்லாம் வந்து அந்த நான் முதல் டூர் போகக்குள்ள கொஞ்சம் உதவி செஞ்சாங்க, பண உதவி செஞ்சாங்க. மற்றது பெருசாக ஒன்றும் இல்லை. மற்றது எஸ்பி திசனை கிடையாது, சார்லி அமித் மன்ஸ், அவர் முன்னாள் அவர் இறந்துட்டார். அவர் என்னைய நிறைய ஊக்குவிச்சிருக்கார். அதே மாதிரி சாகர் ஐயான்னு சொல்லி ஒருத்தர், அவரோட இருந்த செக்ரட்டரி, அவர் தான் என்னை அந்தளவுக்கு அங்கனே கொண்டு போயிட்டார். அவங்களெல்லாம் மறக்க இயலாது. ஒரு டைமுக்கு நான் யோசிப்பேன் அவங்கள பற்றி. ஏன்னா உங்களால் தான் நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி என்ன கூட்டாளி ஒருத்தர் தான் மனோகரன் சொல்லி, அவரும் மனோகரன் ஒருத்தர் இருந்தார் நந்தகுமார் சொல்லி, நாங்கள் 3 பேர் தான் ட்ரைனிங் பண்ணுறது. மற்றது பத்மஸ்ரீ இருந்திருந்து தான் வருவார். நாங்கள் 3 பேரும் அடிக்கடி ட்ரைனிங் பண்ணுவோம். அடிக்கடி மனோகரன் வந்துடுவார் கண்டிக்கு, நான் போவேன் ராகலைக்கு, அப்படி ட்ரைனிங் பண்ணுறதுக்கு. அந்த நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த உதயகுமார் ஒன்று இருக்கார், அவரும் மறுபடி இருக்கா. மற்றது இப்போ நம்ம அந்த பாடசாலைகளுக்கு இப்போ நம்மளோட ஸ்கூல் நான் சொல்ல ராஜாவில் நேஷனல் இந்து காலேஜ் இருக்குது தானே, அதில் அதிபருக்கு நான் கொஞ்சம் வேண்டிக்கிறது, எனக்கு முன்னுக்கு எனக்கு இப்போ என்னை விட்டுருங்க, எனக்கு பிற்பாடு வாரவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. என்னை விட்டுருங்க வேணாம், இல்லை நம்மகிட்ட போயிடுச்சு, எனக்கு பிற்பாடு வாரவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை, படிப்பும் சார்ந்த சரி, மற்றது எல்லா விஷயத்துலேயும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு முன்னேறம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் நம்ம வர சமுதாய பிள்ளைகள் இருக்குது தானே. இப்போ நம்மளோட பிள்ளைகளை வந்து திருமுறைக்க நமக்கு அவங்கள நம்மளோட இப்போ என்ன சொல்லி எந்த பிள்ளை அந்த லெக்கில் போய்ட்டு ஸ்கூலில் போயிட்டு
அவங்க எந்த பேரை சொன்னால் அவங்களுக்கு தெரியும், பிரின்சிபலுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இல்லாட்டி எந்த மருமகன் எந்த பேரை பிள்ளைங்க அப்படின்னு வருமே. அப்போ அந்த நேரத்தில் எந்த ஃபோட்டோவோ இல்லாட்டி எந்த பேரோ அன்றைக்கி இருந்தால் அந்த வர்ற டீச்சர்ஸ் மார்களுக்கும் தெரியும் இது விட அப்படின்ட்டு. அந்த அதுகளை கொஞ்சம் எங்களோட ஸ்கூல் மட்டும் இல்லை, இருக்க எல்லா ஸ்கூல் பாடசாலைகள் உள்ள அதிபர்களும் கொஞ்சம் நிச்சயமாக நல்ல ஒரு கருத்தினை நீங்கள் பதிவு செய்திருக்கின்றீர்கள். தேசிய அலைவரிசை ரீதியில் நாங்களும் இந்த வேண்டுகோளை எல்லா அதிபர்களிடமே நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம், அல்லது கல்வி அமைச்சரிடமே நாங்கள் முன்வைக்கலாம். பாடசாலையிலிருந்து படித்து வெளியேறி அந்த பாடசாலைக்கு புகழ் சேர்த்த ஏதோ ஒரு துறையில், கல்வியாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், கலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையிலே புகழை தேடி தந்த அந்த பழைய மாணவர்களை கௌரவப்படுத்துவதும், அந்த மாணவர்களை பழைய மாணவர்களை அடையாளப்படுத்துவதும், அந்த பழைய மாணவர்களை இன்றைய இப்பொழுது இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக முன்னுதாரணமாக காட்டுவதற்குமான ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் அன்போடு பாடசாலை அதிபர்களிடம் நாங்கள் இந்த வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். நல்ல ஒரு கருத்தினை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். உண்மையிலே இவரை பார்க்கின்ற பொழுது நானும் இவரை போல வர வேண்டும், இல்லது இவரையும் தாண்டி வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் பொதுவாக மாணவர்கள் மத்தியிலே வரும் இல்லையா? வேணும். மற்றது சொல்ல நினைச்சேன். சரி, இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். இப்போது நல்ல திறமையான ஒரு விளையாட்டு வீரர் நீங்கள். இப்பொழுது நீங்கள் உங்களை கோச்செல்லாம் பற்றி நீங்கள் சொன்னீங்க, அந்த காலத்தில் இருந்த அந்த சிரேஷ்ட வீரர்களை பற்றி, பயிற்றுவிப்பாளர்களை பற்றி சொன்னீங்க. நீங்கள் யாருக்கும் இப்போ கோச் பண்ணுறீங்களா? அதுக்கு இந்தளவுக்கு இப்பொழுது இந்த இளம் தலைமுறையினர் உங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள், உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகின்றார்கள். இதை பற்றி பேசுவோம். எனக்கு அந்த வாய்ப்புன்னு கிடைச்சா கட்டாயம் அதை செய்யலாம். அது என்ன எனக்கு அப்படி ஒரு வாய்ப்புன்னு கிடைச்சிச்சு. எனக்கு கொஞ்சம் அந்த டைமில் நான் கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருந்தேன். இந்த மொத்தமாக இறந்துட்டேன். இப்போ அந்த டைமில் எனக்கு ஸ்போர்ட்ஸ் போட்டிங்களுக்கு சொல்லிக் கொடுங்கக்குள்ளே எனக்கு அந்த அவரோட நினைவு வந்துக்கிட்டு இருக்கும். எனக்கு அதனால் அதை கொஞ்சம் அப்படியே விட்டு வச்சிருந்தேன். இப்போ கொஞ்சம் ஒரு அளவு நம்மளோட மனசு கொஞ்சம் திருந்து பழைய நிலைமைக்கு இருக்குது. செய்யலாம். சரி, இப்போ இப்படி கேட்போம், உங்களுடைய பாடசாலையிலே உங்களுடைய அதிபரை உங்களை கூப்பிட்டு நீங்கள் கோச் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் செய்வீங்களா? செய்யலாம். எந்த பாடசாலையாக செய்வீர்கள்? ஆகவே இப்படியான திறமை வாய்ந்தவர்களை பாடசாலை சமூகமும் அல்லது பழைய மாணவர்கள் அல்லது பாடசாலை தொடர்பாக நலன் விரும்பிகளும் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு பாடசாலைகளிலே. இப்போ எனக்கும் ஒரு பாடசாலை இருக்குது, அதிலும் இருப்பார்கள். இப்படியானவர்கள் இந்த திறமையான இப்படியான முன்னுதாரணமானவர்களை பயன்படுத்திக் கொள்வது இன்றைய தலைமுறையினருக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். சரி, இப்போது எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க, இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே வந்தீங்கன்னு கேட்டேன். ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம், அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன் இந்த ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ ஒரு நாட்டமாக வெளிநாடுக்கும் சென்று சர்வதேச போட்டிகளிலும் பங்கு பெற்று வெற்றி பெறணும் என்கின்ற இந்த ஆர்வம், இந்த துடிப்பு ஏன்? அந்த துடிப்புங்கிறது அது நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஆசை. அது நான் சின்ன வயசுலன்னு சொன்னால் இந்த 11 வயசில் நான் லாங் ஜம்பும் 100 மீட்டர் ஓடும், 50 மீட்டரும். அப்போ எனக்கு அந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சு. நான் அதிலேருந்து நான் அந்த விடலை, டெய்லி அந்த ஒரு மாதத்துக்கு சும்மாடி ஓடி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவுர்துஸ்லாம் நிறைய ஓடுவேன். அந்த சித்திரை புத்தாண்டு இதெல்லாம் நிறைய செஞ்சுருக்கேன். அதே மாதிரி சிரசை நெஸ்டமோல் 98ஆம் ஆண்டு நான் தான் பெஸ்ட் அடித்தேன். போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது அந்த டெக்னிக்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுங்க. இப்போ உதாரணமாக நம்ம மேரதன் ஓட போகிறோம், உதாரணத்துக்கு ஒரு இளம் வீரர், அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், பயன்படுத்த வேண்டிய அந்த டெக்னிக்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஒரு சீனியராக, ஒரு சிரேஷ்ட விளையாட்டு வீரராக நிறைய டெக்னிக் தெரியும், அதை பற்றி கொஞ்சம் பேசுவோமே. முதல்ல டைமிங் எது என்னென்னு கேட்டால் நேரத்தை மட்டும் வீணாக்கிடக்கூடாது. பயிற்சிப்பால் சொல்கிறாருன்னா நீங்கள் இந்த டைமில் நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கன்னா அந்த டைம் சொல்லணும். அதை விட்டுட்டு இப்போ நம்ம 100 மீட்டர் ஓடுறோம். 100 மீட்டர் ஓடுறவங்க எங்களுக்கு 27 செகண்டுக்கு ஓட சொன்னால் அந்த 27 செகண்ட் ஓட ஏலாட்டி 30 செகண்ட்னா 30 செகண்ட் தான் சேர்த்த சொல்லணும். நான் 30 செகண்டுக்கு தான் நான் ஓடுனேன். அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு அவர் நம்மளுக்கு
உண்மையான நேரத்தை பயிற்றுவிப்பாளரிடம் சொல்லணும். அதுதான் மெயின். அது அப்படியே அது ஒன்று. மற்றது காலை கடமைகளை சரியாக செஞ்சிடும். நம்ம காலையில் எழும்பி அந்த கடமைகளை செய்யாட்டி நம்ம இந்த மரத்தன் ஓட்டுறதுக்கு தகுதி இல்லாமல் இந்த வயிறு வலி வரும், அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாக வரும். ஏன்னா நம்ம மற்ற ஈவெண்ட்டுக்கு மாதிரி 5 செகண்ட் 10 செகண்ட் இல்லையே, 20 நிமிஷம் இல்லை, இது 2.5 ஹவர் அதிலே தான் நிற்கணும். இப்போ நான் சில நேரம் நம்மலாம் ட்ரைனிங் பண்ணக்குள்ளே 3 ஹவர் ஜொக்கின் பண்ண சொல்லுவார். நான் அப்படி வருவேன், ரவுண்ட் ஒன்று வருவோம். அப்படி கண்டிக்கு கண்டியிலேருந்து திரும்ப திகனே போயிட்டு அப்படி கட்ட சொல்லிட்டு அப்படி ரவுண்ட் ஒன்று வரும். அப்போ அந்த டைமில் எங்களுக்கு அந்த உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கெல்லாம் பார்க்கணும். சாப்பாடு விஷயத்துக்கெல்லாம் பார்க்கணும். சாப்பாடு என்ன மாதிரியான சாப்பாடுகள் பொருத்தமானதாக இருக்கும்? நம்மளாம் இனி நம்ம சாப்பாடெல்லாம் இனி என்ன சோறு மற்ற இந்த பான் ரொட்டி அவ்வளோ கடையில் இருந்துச்சுருந்தா சாப்பிடுவோம், அவ்வளோதான். இப்போ இருக்குது வேணுங்கிற சாப்பாடு. இப்போ நம்மளோட பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம வேணுங்கிற மாதிரி செய்கிறோம். இப்போ நாங்களுமே இப்போ எங்களோட 4 பேர் இருக்கிறோம். 4 பேரும் இப்போ அந்த மற்ற ஸ்கூல்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த பிள்ளைகளுக்கு இப்போ அவங்க இப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு சாப்பாடு விஷயமோ இல்லாட்டி ஒரு ட்ரெஸ்ஸோ இப்படி எங்கள்கிட்ட கேட்டால் நம்ம கட்டாயம் அதை செய்வோம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் இப்போ நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். நான் மனோகரன், விஜயன், சத்யசீலன். அப்போ என்னோட இன்னும் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்கள எங்களோட சேர்ந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஸ்கூல்களுக்கு நம்ம இதை பற்றி செஞ்சுக்கிட்டு போகலாம். நம்ம இந்த ட்ராஃபி ஒன்று எடுத்து கொடுக்கறது இல்லை, சாப்பாடு விஷயங்களாக கூட ஒரு ஷூ வாங்கி கொடுக்கறது கூட அப்போ எங்களால் ஏண்டது செய்யலாம். இப்போ அந்த மாதிரி தான் இது. அதுகளில் தான் நம்ம ஷூ ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இன்னும் போயிருந்தோம். ஒரு டூர் ஒன்று போயிட்டு நான் சொன்னேன் நுகரண்டு அவர்கிட்ட ஷூவை வச்சு தான் நாங்கள் போய்ட்டு ஓடுனேன். அதுக்கு முதல்ல வெறுங்கால் தான். எத்தனையோ மரத்தன் ஓட நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 4 மரத்தன் 5 மரத்தன் நான் ஓடுவேன். ஒரு நாள் வெறுங்காலில் தான் ஓடுவேன். அப்படியெல்லாம் சரி. இப்போ நாங்கள் இந்த நேர்காணலுடைய இறுதி பகுதிக்குள்ளே வந்துட்டோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நேர்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த நேத்ரா டிவிக்கும் நீங்கள் அழைச்சி இந்த உங்களை பேர் உங்களுக்கும் என்ன எனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல இருக்கு. எங்களுடைய ஸ்கூல் பழைய மாணவர்கள் சிவச்சந்திரன், சுபாஷினி, அவங்கள அந்த குரூப்பில் இருந்தவங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு என்னது மலையக.com அதுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அப்போ அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு அது வீட்டில் சும்மா எடுத்தேன். அது ஒன்று அவங்க செஞ்சாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு அவங்க கொஞ்சம் இப்போ யாரும் அந்த அளவுக்கு இல்லை. அது ஒன்று. எனக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் வழங்குறதுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் வாய்ப்பை வழங்கவில்லை, உண்மையிலே நாங்கள் எங்களுடைய கடமையை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களை போல இந்த இதுதான் இந்த முதல் தடவை இந்த ஊடகத்துக்குள்ள முதல் தடவை இதுதான். அப்போ நான் கட்டாயம் நேத்ரா டிவிக்கும் ரூபானி இந்த கட்டாயம் நன்றி சொல்லணும். நான் மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. 25 வருடங்கள் கடந்து விட்டன சாதனைகள் நாம் புரிந்து, ஆனால் இதுவரையும் ஒரு ஊடகம் கண்டுகொள்ளவில்லை என்பது கவலைக்குரிய விஷயம். இருப்பினும் தேசிய அலைவரிசை தன்னுடைய கடமையை செவ்வடை செய்யும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆகவே உங்களை போன்ற வீரர்கள் தான் நாட்டுக்கு பெருமை. இன்னும் உங்களுடைய சேவை தொடர வேண்டும், உங்களுடைய பயணம் தொடர நாங்களும் இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்து உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி. இன்றைய முதலாவது நேர்காணல் பகுதியில் இணைந்து கொண்டவர் சர்வதேச மரதன் வீரர் ரங்கசாமி சித்திரகுமார் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நாங்கள் இந்த முதலாவது நேர்காணல் பகுதியை இந்த அளவோடு நிறைவு செய்கின்றோம். அடுத்து இனிமையான பாடல் தொடர்ந்து கதிர்காம விசேட நேர்காணல் உங்களுக்காகவே காத்திருக்கின்றது.